இந்த உலகத்தில் பிரம்மாண்டமான கட்டிடங்கள் உலக அதிசயத்தில் ஒன்றாக மக்களால் பார்க்கப்படுகிறது. அதற்கு உதாரணம் தாஜ்மஹால். வேதாகம காலங்களில் அன்றைக்கு வாழ்ந்த மக்களால் உலக அதிசயம் போன்று பார்க்கப்பட்ட ஒரு கட்டிடம் எதுவென்றால் சாலமன் கட்டின தேவாலயம். அந்த தேவாலயத்தை தான் இன்றைக்கு நாம் சுற்றுப்பயணம் செய்ய போகிறோம். வாருங்கள், சாலமன் கட்டின தேவாலயத்தை சுற்றி பார்க்கலாம். மோசே கூடார வடிவத்தில் தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டினார். ஆனால் தாவீதின் குமாரனான சாலமன் கட்டிட வடிவத்தில் மிகவும் பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்டினார். சாலமன் தேவாலயத்தை தேவன் தாவீதுக்கு காண்பித்த மோரியா மலையின் மேல்தான் கட்டினார். இதே மலையின் மேல்தான் ஆபிரகாமும் தன் மகன் ஈசாக்கை பலி கொடுக்க அழைத்துச் சென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வந்து 480 வருடங்களுக்கு பிற்பாடு இந்த கட்டிட வடிவிலான ஆலயம் கட்டப்பட்டது. சுமார் 7 ஆண்டுகள் இந்த ஆலயத்தை திறமையான வேலையாட்களை கொண்டு சாலமன் கட்டி முடித்தார். ஆலயத்தின் வாசலிலே பலிபீடம் இருந்தது. இந்த பலிபீடம் 20 முழம் நீளமும் 20 முழம் அகலமும் 10 முழம் உயரமுமான பெரியதாய் இருந்தது. ஒரு முழம் என்பது நம் கை முழங்கையிலிருந்து நடு விரலின் உயரம் வரை இருப்பதுதான் ஒரு முழம் என்று சொல்வார்கள். 4 மூலைகளிலும் 4 வெண்கல கொம்புகள் இருந்தது. இங்கேதான் மிருகங்கள் பலியிடப்படுவது வழக்கமாய் இருந்தது. அதற்கு பக்கத்தில் தண்ணீர் ஊற்றி வைப்பதற்கென்று வெண்கல தொட்டி செய்யப்பட்டிருந்தது. அதனை வெண்கல கடல் தொட்டி என்றும் அழைப்பார்கள். அந்த தொட்டியின் அஸ்திபாரத்தில் 12 காளைகள் இருந்தது. ஒவ்வொரு திசையிலும் 3 காளைகள் வீதம் 4 திசைக்கு 12 காளைகள் இருந்தது. அந்த தொட்டி 3000 குடம் தண்ணீர் பிடிக்கும். அந்த கடல் தொட்டிக்கு தண்ணீர் ஊற்ற 4 சக்கரங்கள் கொண்ட 10 உருளை வண்டிகள் நிறுத்தப்பட்டது. ஒவ்வொன்றும் 40 குடம் தண்ணீர் பிடிக்கும். 5 உருளை வண்டி ஆலயத்தின் ஒரு பக்கமும் 5 உருளை வண்டி ஆலயத்தின் மறுபக்கமும் நிற்கும். ஆலயத்தின் சுவரை சுற்றிலும் 3 அடுக்கு சிறிய அறைகளை உண்டாக்கினான் சாலமன். கீழே உள்ள அறை 5 முழ அகலமும், நடுவில் உள்ள அறை 6 முழ அகலமும், மேலே உள்ள அறை 7 முழ அகலமுமாய் இருந்தது. ஒவ்வொரு அறைக்கும் மேலே செல்வதற்கு மரத்தினால் செய்யப்பட்ட ஏணி அமைக்கப்பட்டிருக்கும். ஆலயத்தின் வாசலிலே 2 வெண்கல தூண்களை அமைத்து அதற்கு இடப்பக்கத்தில் உள்ள தூணுக்கு போவாஸ் என்றும் வலது பக்கம் நிற்கும் தூணுக்கு யாக்கின் என்றும் பெயர் வைத்தான் சாலமன். அதன் உச்சியில் கும்பம் போன்ற வடிவம் வைக்கப்பட்டது. 2 வரிசை சிறிய மாதுளம் பழங்கள் வரிசையாக அழகாக வைக்கப்பட்டு அமைக்கப்பட்டிருந்தது. ஆலயத்தின் வாசல்கள் ஒலிவ மரத்தினால் செய்யப்பட்ட 2 கதவுகள் இருந்தன. அந்த 2 கதவுகளும் 2 மடக்கு மடக்கும்படியான கதவுகளாய் இருந்தன. அதிலே பூக்கள், பனைமரங்கள், கேருபீன்கள், சித்திரை வேலைகள் நிறைந்து காணப்பட்டது. உள்ளே உள்ள பரிசுத்த அறை 40 முழ நீளம், 20 முழ அகலமும், 30 முழ உயரமும், சுவரெல்லாம் கேருபீன்கள், பனைமரங்கள், பூக்கள் போன்ற சித்திர வேலைகளால் கேதுரு மரத்தினால் செய்யப்பட்டு தங்கத்தினால் மேற்பூச்சப்பட்டிருந்தது. 7 தண்டுள்ள பொன் குத்து விளக்குகள் 10 எண்ணிக்கை செய்யப்பட்டு 5 இடது பக்கமாகவும் 5 வலது பக்கமாகவும் வைக்கப்பட்டது. அது 24 மணி நேரமும் எரிந்து கொண்டே இருக்கும். வலது பக்கத்தில் சமூகத்து அப்ப மேஜை இருந்தது. 6 அப்பம் ஒருபுறமும் 6 அப்பம் மறுபுறமும் வைக்கப்பட்டு இருந்தது. வாரத்தின் 7ஆம் நாளில்தான் அந்த அப்பத்தை ஆசாரியன் புசித்து புதிய அப்பத்தை மாற்றி வைப்பான். 2 பக்கச் சுவர்களிலும் மேலே ஜன்னல்கள் வைக்கப்பட்டிருந்தது. மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு முன்பாக தூபபீடம் வைக்கப்பட்டிருக்கும். வெளியே உள்ள பலிபீடத்தை போன்று 4 கொம்புகள் வைக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் வெளியே உள்ள பீடம் வெண்கலத்தினால் செய்யப்பட்டது. உள்ளே உள்ள தூபபீடம் தங்கத்தினால் செய்யப்பட்டது. மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு முன்பாக இருக்கும் கதவுகளும் ஒலிவ மரத்தினால் செய்யப்பட்டு 2 மடக்கு மடக்கும்படியான கதவுகளாய் இருந்தன. அதிலும் பூக்கள், பனைமரங்கள், கேருபீன்கள் போன்ற சித்திர வேலைகள் நிறைந்து காணப்பட்டது. மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு உள்ளே சென்றால் உடன்படிக்கை பெட்டியும் அதன் மேல் 2 கேருபீன்களும் இருந்தன. பெட்டிக்குள் 10 கட்டளைகள், ஆரோனின் துளிர்த்த கோல், மன்னா ஆகியவை வைக்கப்பட்டிருக்கும். 10 முழ உயரத்திற்கு 2 கேருபீன்கள் வைக்கப்பட்டு ஒவ்வொரு கேருபீன்களுக்கும் 5 முழ நீளமான செட்டைகள் இருபுறமும் இருந்தன.
மகா பரிசுத்த ஸ்தலம் 20 முழம் நீளமும் 20 முழம் அகலமும் 20 முழம் உயரமுமாய் சதுரமாய் இருந்தது. சுற்றிலும் பனைமரத்தினால் சித்திர வேலை செய்யப்பட்டு பொன்னினால் மூடப்பட்டிருந்தது அந்த அறை. இங்கேதான் ஆண்டவர் வாசம் செய்யும் இடம். இங்கே பிரதான ஆசாரியன் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே செல்லுவார். இதுவே சாலமன் கட்டின தேவாலயம். இதனுடைய குறிப்புகள் தெரிந்து கொள்ள 1 ராஜாக்கள் புத்தகம் 5ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரை வாசித்தால் இன்னும் அநேக குறிப்புகள் நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆலயத்தை கட்டி முடித்து சாலமன் தேவாலயத்தை பிரதிஷ்டை செய்தார். அப்பொழுது வானத்திலிருந்து ஆண்டவர் அக்கினியை இறக்கி அவருடைய ஜெபத்திற்கு பதில் தந்து ஆண்டவருடைய வாசஸ்தலமாய் சாலமன் தேவாலயம் இருந்தது. ஆனாலும் சாலமனுக்கு பின்வந்த ராஜாக்கள் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்து விக்கிரகங்களை வணங்கினதினால் இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனுக்கு அடிமையாக செல்ல நேரிட்டது. எருசலேம் நகரமும் எருசலேம் தேவாலயமும், அதாவது சாலமன் கட்டின தேவாலயமும் தீக்கரையாக்கப்பட்டு அஸ்திபாரம் மட்டும் இடிக்கப்பட்டது. இதுவே சாலமன் தேவாலயத்தை பற்றின சரித்திர பின்னணி. இஸ்ரவேலர் தங்கள் இதயத்தில் தேவனுக்கு இடம் கொடுக்காததினால் சாலமனின் தேவாலயத்தில் உள்ள இடத்தில் தேவன் தங்க மறுத்துவிட்டு அங்கே இருந்து கடந்து விட்டார். அதனாலே பாபிலோன் ராஜா அடிமைப்படுத்தும்படியாக இஸ்ரவேலர்களுக்கு இடம் கொடுத்து விட்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். நாமோ நம் உள்ளத்தில் ஆண்டவருக்கு இடம் கொடுப்போம், நம் இல்லத்திலும் ஆண்டவருக்கு இடம் கொடுப்போம். தேவன் தாமே இந்த பதிவை கேட்ட உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.